வணக்கம் ஹெல்தி மார்னிங் புதியுகம் தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். நிறைய சந்தேகங்கள் ஆரோக்கியம் குறித்ததா இருக்கும். அதுக்கு நிறைய தகவல்கள் நம்ம வீட்டில் சுத்தியும் முத்தியும் இருக்கவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமான விஷயம் வந்து பிரெக்னெண்டா இருக்கும்போது 2 பேருக்கு சாப்பிடணும் நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தைக்கும் சாப்பிடணும், அம்மாவுக்கும் சாப்பிடணும். அதனால எவ்வளவு சாப்பாடு சாப்பிட முடியுமோ அவ்வளவு சாப்பிடுங்க, கஷ்டப்பட்டாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. பட் டாக்டர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட பசிக்கு சாப்பிடுங்க அண்ட் நல்ல குட்டி குட்டி போர்ஷன்ஸா உங்களால தேவையான அளவுக்கு ஸ்பிளிட் பண்ணி சாப்பிடுங்க. அதுதான் ஆரோக்கியம். அது முக்கியமா வந்து கர்ப்ப காலத்துல பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமா இடைவேளை விட்டு சாப்பிடுறது தான் மிகவும் ஆரோக்கியமான விஷயம் அப்படிங்கிற அட்வைஸ் நம்மளோட நிகழ்ச்சியில கொடுக்குறாங்க. இப்படி நிறைய பேர் சொல்லக்கூடிய தகவல்கள் நமக்கானதா இருக்காது. பட் கண்டிப்பா டாக்டர்ஸ் கிட்ட கேட்கும் போதுதான் நம்மளோட உடல்நிலைக்கு சரியான தகவலா இருக்க முடியும். ஸோ அந்த வகையில உங்களோட ஆரோக்கியம் குறித்த எந்த சந்தேகமா இருந்தாலும் சரி அக்கம் பக்கத்துல கேட்காம உடனே நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். எஸ்ஆர்எம் குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. அவங்க யார் யாரு அப்படிங்கறத நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கேன். நமக்கு டாக்டர் சந்தியா இருக்காங்க, அப்ஸ்ட்ரிஷன் அண்ட் கைனகாலஜிஸ்ட், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். டாக்டர் சுபாஷ் இருக்காங்க, பீடியாட்ரிஷியன், குழந்தைகள் நல மருத்துவர். டாக்டர் துரைமா வளவன் இருக்காங்க, ஆங்காலஜிஸ்ட், புற்றுநோயியல் மருத்துவர். டாக்டர் வைரவேல் இருக்காங்க, யூராலஜிஸ்ட், சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர். டாக்டர் நளினி இருக்காங்க, எண்டோக்ரைனாலஜிஸ்ட், தைராய்டு மற்றும் சுரப்பி நோய் மருத்துவர். டாக்டர் பஞ்சாப கேச ராஜேந்திரன் இருக்காங்க, ருமட்டாலஜிஸ்ட், முடக்குவாத மூட்டு நோய் மருத்துவர். 0444459444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? மேடம் வணக்கங்க மேடம். உங்க பேர் சார்? மேடம் சிவபெருமாள், நாமக்கல் வந்து பேசுறேன். சொல்லுங்க சிவபெருமாள், கேள்வி என்ன? மேடம் இது அம்மாவுக்கு வாயில வந்து கேன்சர் மாதிரி டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணதான் மேடம். துரைமா வளவன் இருக்காங்க, சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அம்மாவுக்கு வந்து வாயில வந்து பல்லு வந்து ரொம்ப டேமேஜ் இருந்தது, அந்த பல்லு வந்து புடிக்கிட்டாங்க சார் கையிலேயே. சரிங்க. ஆனா அந்த இடத்துல வந்து சும்மா நம்ம அந்த பல்லு ஈறு மாதிரி வந்து அந்த ஈறு பக்கத்துல வந்து புண்ணு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு சார். சரிங்க. அப்புறம் நாங்க ஜிஹெச் கூட்டிட்டு போய் நாங்க டெஸ்ட் பண்ணோம் சார். ஓகே. அப்புறம் அவங்க சென்னைக்கு அனுப்பிட்டு அப்புறம் அது கன்ஃபார்ம் ஆகி அது கேன்சர்னு சொல்லிட்டு வந்திருக்குங்க சார். சரிங்க. இப்போ வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் போட சொன்னாங்க சார். ஜிஹெச் பூரா போட்டோம் சார். ஓகே. இப்போ எங்க சென்னையில் பார்த்துட்டு இருக்கீங்களா இல்லை நாமக்கல்ல பார்க்குறீங்களா? சார் சென்னையில இருந்து அந்த ரிப்போர்ட் வந்துச்சு, சேலத்தில் பார்த்துட்டு இருக்கேன் சார். இப்போ ஓகே ஓகேங்க. இப்போ என்ன சொன்னாங்க டாக்டர்? அந்த டாக்டர் மேடம் வந்து சொல்லிக்கிறாங்க சார், இது வந்து கன்ஃபார்மா வந்து கேன்சர் தான். சரிங்க. அப்படி சொல்லிக்கிறாங்க சார். இப்போ அந்த இடத்துல வந்து பக்கத்துல கொஞ்சம் முன்னாடி வாயிலே முன்னாடி கொஞ்சம் ஃபார்ம் ஆயிருக்கு சார். இப்போ வாய் புற்றுநோய்க்கு வந்து முக்கியமாக 2 வைத்தியம் பண்ணலாங்க. ஒன்று வந்து ஆரம்ப கட்டமாக தான் அறுவை சிகிச்சை பண்ணி அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்ட கதிர்வீச்சு வைக்க வேண்டியிருக்கும். இல்லைனா வந்து முதல்ல வந்து கதிர்வீச்சு மருந்துகள் கொடுத்து கட்டி நல்லா குறைஞ்ச பிறகு தேவைப்பட்ட அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியிருக்கும். உங்கள் டாக்டர் எந்த முறையில் சொல்கிறாங்களோ அங்கே பாருங்கள். முக்கியமாக வந்து ஒரு ஆன்காலஜிஸ்ட், ரேடியேஷன் ஆன்காலஜி, இல்லை மெடிக்கல் ஆன்காலஜி, சர்ஜிக்கல் ஆன்காலஜி, ஆன்காலஜிஸ்ட் கிட்ட போய் ஒரு வாட்டி ஒப்பீனியன் வாங்கிடுங்க. ஓகே. புற்றுநோய் சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணரை நீங்கள் நேரில் பார்த்து ஒரு ஒப்பீனியன் எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, உங்க பேருங்க? கணேசன். கணேசன், உங்களோட கேள்வி என்ன? பேசலாங்க. டாக்டர் நளினி இருக்காங்க நம்மளோட, கேளுங்க சார். மேடம் சரி. அவனுக்கு வந்து ஹைப்போதைராய்டு இருக்கு. அப்போ வந்து டேப்லெட் கொடுத்துனே வரும். சரி. டாக்டர் சொல்ற மாதிரி அவன் வந்து ரொம்ப ரொம்ப லேசியா இருக்கான், ரொம்ப இருக்கான். எதுவுமே வந்து ஃபாஸ்டா செய்ய மாட்டான், ரொம்ப சுறுசுறுப்பு இல்லை. அப்புறம் வந்து எந்த இதுவுமே வந்து ஒரு சோம்பலா இருக்கான். அதனால எதுக்காக வெளியிட்டுங்களா? அவங்களுக்கு இப்போ தைராய்டு டெஸ்ட்லாம் நார்மலா இருக்கா? தைராய்டு டெஸ்ட் நார்மலா இருக்கு. 125 mg சாப்பிட்றாங்க டெய்லி மாத்திரை காலையில. டிஎஸ்ஹெச் நார்மலா இருக்கா? டிஎஸ்ஹெச் நார்மலா இருக்கு. அப்போ வந்து தைராய்டுனால அந்த லேசினஸ் இருக்காது, வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு நீங்க பார்க்கணும். உடம்புல வேற ஏதாவது வியாதி இருக்கா, இல்லை மனநோய் எதுவும் இருக்கா, எல்லாம் பார்க்கணும். ஓகே. மனசு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத கண்டிப்பா ரூல் அவுட் பண்ணணும். தைராய்டு சார்ந்த இந்த பிரச்சனை இல்ல, உடல் பிரச்சனைகள் இருக்கான்னு சொல்லி உங்களோட டாக்டர் நீங்க பாருங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் நளினி கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், நான் சித்ரா பேசுறேன். சொல்லுங்க சித்ரா, கேள்வி என்ன? இது குழந்தை டாக்டர்கிட்ட பேசணும். பேசலாங்க. நமக்கு மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் சந்தியா இருக்காங்க. ஹலோ மேடம், குட் மார்னிங். சொல்லுங்க மேம். எனக்கு மேரேஜ் ஆகி 2.5 years ஆயிடுச்சு மேடம். இன்னும் குழந்தை இல்லை. நாங்களும் எல்லா டியூப் டெஸ்ட் எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே. ஆனாலும் பீரியடும் டேப்லெட் போட்டாதான் வருது, இல்லைன்னா வரல. ஆனா இந்த மந்த் டேப்லெட் போடாமே ஆனா பீரியட் வந்துருச்சு. ஓகே. 6 days மட்டும் லேட்டா வந்திருக்கு. அதனால என்ன, எதுக்காண்டி? சரி, ஓகே. உங்களுக்கு வயசு என்னம்மா? எனக்கு 23 மேடம். ஹஸ்பண்டுக்கு?
29 மேடம். 29. அவரது விந்து டெஸ்ட் பண்ணி எல்லாமே நார்மலா? நார்மல் மேடம். கவுண்ட்ல கரெக்ட்டா இருக்கு. உங்களுக்கு ஸ்கேன்ல வந்து பாலிசிஸ்டிக் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னு சொல்லு. பாலிசிஸ்டிக் ஓவரேஜ் மட்டும் இருக்குது. டியூப் நார்மல். டியூப் நார்மல். ஓகேம்மா. அந்த பீரியட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2வது டே இல்ல 3வது டேல 5 நாளுக்கு மாத்திரை கொடுப்பாங்க இல்ல, அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி இது பண்ணிருக்கோம் மேடம். ஐயுஐ ஒன் டைம் ட்ரை பண்ணிட்டோம், அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்படி இல்லாம ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஐயுஐல கன்சீவ் ஆகுறது வந்து ஒரு 30% தான். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அந்த மாதிரி ஒரு 3 to 4 டைம்ஸ் கன்சிக்யூட்டிவ் எவ்ரி மந்த் ட்ரை பண்ணணும். ஓகே, அப்போதான் நமக்கு ஒரு தேர்ட் ஃபோர்த் சைக்கிளில் ஒரு 60 to 70% கன்சீவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். நம்ம 2 months பண்ணிட்டு விட்டுட்டு மறுபடியும் அப்படி பண்ணக்கூடாது. கரெக்டாக ஒழுங்காக ஒரு 3 to 6 months கரெக்டாக பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு 5th 6th சைக்கிளில் சான்சஸ் ஆஃப் கன்சீவிங் நல்லதாக இருக்கும். சரியா? நீங்கள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 3 to 4 months கண்டினியூஸாக டாக்டரோட ஆலோசனைப்படி இந்த ப்ரொசீஜர் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிற ஆலோசனை டாக்டர் சந்தியா உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், என்ன கேள்வி உங்களோடது? ஹலோ சார், உங்க கேள்வி என்னங்க? டிவி பார்க்காதீங்க, சரி. ஃபோன்ல பேசுங்க. வருஷமா இருக்கு. சர்க்கரைங்களா? ஆமாங்க. ஓகே, வேற என்ன தொந்தரவு இருக்குங்க டயபெட்டிஸோட சேர்த்து உங்களுக்கு? அது குறையுது, பழையபடி கூடிக்குதுங்க. ஓகே, டாக்டர் நளினி இருக்காங்க, கேட்கலாமா ஆலோசனை? இன்னும் கொஞ்சம் தெளிவா, கொஞ்சம் போல்டா, சந்தோஷமா பேசுங்களேன். சொல்லுங்க, ஆரோக்கியத்துக்கான குழப்பம் நம்ம தீர்த்துக்கலாம். சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஓகே, காலர் தொடர்பில் இல்லை. ஆரோக்கியம் பிரச்சனைனாலே கண்டிப்பாக கொஞ்சம் டிப்ரெஸிங்காக தான் இருக்கும். பட் அதற்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம எனர்ஜெட்டிக்காக என்ன கேள்வியோ அதை தெளிவாக நம்ம கேட்குறதுல ஒன்றும் தப்பில்லை. ஸோ உங்களோட கேள்விகளை நீங்கள் வந்து ஒரு வாட்டி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பவும் கால் பண்ணி கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? அது இன்னைக்கு வந்து சௌமியா பேசுகிறேன். சொல்லுங்க சௌமியா, கேள்வி என்ன? குழந்தைகள் பேசலாம். டாக்டர் சுபாஷ் இருக்காங்க நம்மளோட. சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. தம்பி பிறந்தப்ப அழுகலை டாக்டர். நாள ஒரு 10 days வந்து ஐசியூல வச்சிருந்தாங்க. சரி. அப்புறம் 15 days கழிச்சு வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்க சொன்னாங்க. சரிம்மா. அது ஸ்கேன் ரிப்போர்ட் என்னன்னு பார்த்துட்டு இப்போ கண்டினியூஸா டாக்டர்கிட்ட பார்த்துட்டு இருக்கோம் திண்டுக்கல்ல. அவங்க வந்து ஜின்கோவிட் ஜஸ்டி 2 டானிக் வந்து கொடுத்தாங்க. இப்போ என்ன வயசாகுதுமா குழந்தைக்கு? 6 months ஆச்சு டாக்டர். 6 months ஆகுது. வெயிட் கெயின் நல்லா இருக்கா? அதெல்லாம் நல்லா தான் டாக்டர் இருக்கும். குப்புற கவனிட்டாங்களா? குப்புற விழுந்துட்டாங்களா? இன்னும் திரும்பலையாமா பாப்பா? உங்களோட டெலிஃபோன் லைன் தெளிவா இல்லம்மா, கொஞ்சம் சிக்னல் இருக்க இடத்துக்கு வாங்க. இது வரைக்கும் எப்பயாவது ஃபிட்ஸ் மாதிரி ஏதாவது வந்திருக்காமா? அதெல்லாம் வரல டாக்டர். கழுத்து எப்பமா நின்னுது? ஹலோ. தலை எப்ப நின்னுதுமா? தலை 3 மாசத்துல நின்னுச்சு டாக்டர். ஆனா வந்து குப்புற வில்லிங்கல டாக்டர்ட்ட கேட்டதுக்கு. சரி. அவங்க வந்து ஏதாவது பொருள் ஏதாவது கொடுத்தா கையில வாங்குறானான்னு கேட்டாங்க. அதெல்லாம் வாங்கி நல்லா சிப் பண்ற, வாயில வச்சு சிப் பண்றான்னு சொன்னேன். சரி, இப்போ என்ன டவுட்மா? பிரச்சனை இல்ல அப்படிட்டாங்க. அதனால வேற எதுவும் பின்னாடி ப்ராப்ளம் வருமா ஃபியூச்சர்ல கேட்கலாம். ஓகேம்மா. அதாவது குழந்தை பிறந்த உடனே அழுவணும். உடனேனா ஒரு 15 seconds 30 seconds சொல்லுவோம், அதுக்குள்ளே அழுவணும். அப்படி அழுவலை அப்படின்னா அதனால் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குமா. என்னென்னா மூளையில் கொஞ்சம் ரத்தம் போகாமல் இருந்து அதனால் வலிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தையோட வளர்ச்சியில் தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வளர்ச்சினா நான் சொல்கிறது வந்து வெயிட் கெயின் கிடையாது. அவங்களுடைய ஒரு மைல் ஸ்டோன்ஸ், அதாவது கழுத்து நிற்கிறது, குப்புறக்க வந்துக்கிறது, கையில் ஏதாவது வாங்குறது, உட்காறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ அது மட்டும் டெவலப்மெண்டல் ஃபாலோஅப் மட்டும் ஒழுங்காக வச்சுக்கணும். அதாவது குழந்தையோட வெயிட் கெயின் ப்ராப்பராக இருக்கா, அதே சமயம் குழந்தையோட அந்த வளர்ச்சி, மூளை வளர்ச்சி ப்ளஸ் அதுக்கான உடம்பு வளர்ச்சி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாதம் டாக்டரை பார்த்துருங்க 1 வயசு வரைக்கும். அதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. 1 வயசில் ஓரளவுக்கு எதையாவது பிடிச்சிட்டு நிற்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த குப்புறக்க வந்துக்கிறது அப்படின்றது வந்து 5லேருந்து 7 மாதம் வரைக்கும் நடக்கலாம். அதாவது இது 5 மாதத்தில் ஆரம்பிக்கலாம், இல்லை 7 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 6 மாதம் ஆகுது உங்கள் குழந்தைக்கு. ஸோ இன்னும் நடக்கலை அப்படின்றனால வரி பண்ணாதீங்க. ஒரு சில குழந்தைகள் வந்து ஒரு சில மைல் ஸ்டோன்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து டேரெக்டாக போயிடுவாங்க. ஒரு சில குழந்தை வந்து தவழாமல் கூட திடீர்னு பிடிச்சிட்டு எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 10 மாதத்தில் 11 மாதத்தில் தவழணும் அப்படின்னா அது இல்லாமல் பிடிச்சிட்டு எந்திரிச்சு கூட நிற்க ஆரம்பிச்சிடலாம் 1 வயசில். ஸோ அதனால் அதை பற்றி பயப்படாதீங்க. ஒரு மாதமும் டாக்டர் மட்டும் பார்த்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பிறந்த உடனே அழுகாத குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து இந்த டெவலப்மெண்ட் டிலேஸாக இருக்கலாம். பட் மாதம் உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட நீங்கள் அதை தொடர்ந்து ஃபாலோ வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து டாக்டர் சுபாஷ் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம்.
வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444569444 அப்படிங்கிற எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சொல்லுங்க ஸ்ரீனி சார், என்ன கேள்வி உங்களோடது? யூரோ டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர் வைரவேல் இருக்காங்க நம்மளோட. ஹலோ, சொல்லுங்க சார். எனக்கு ஒரு 1.5 வருஷம் முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடு கிட்னி எடுத்துட்டாங்க. கிட்னி மேல கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு கிட்னியே எடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க, எடுத்துட்டாங்க. ஓகே. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ரைட் ஹேண்ட் சைடு இந்த தொடையாண்ட ஜப்பையாண்டா வலிக்குது. அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு அந்த கையெல்லாம் வந்து குத்துறா மாதிரி இருக்கு. அப்புறம் நான் வந்து நைட்ல ஜுரம் வர மாதிரி நல்லா தூக்கம் வருது. அப்படியே அந்த மாதிரி ஜுரம் வர மாதிரி இருக்குது. 6 months once வந்து செக்அப் போற சொன்னாங்க. சொல்லுங்க. 6 months once வந்து செக்அப் போறேன். இப்போ 6வது மாசம் செக்அப்க்கு போனேன். செக்அப் போட்டு சிடி ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், பிளட் செக்அப், யூரின் செக்அப் எல்லாம் எடுத்து நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ட்ரபிள்லாம் இருக்குது. நைட்ல வந்து ஜுரம் வர மாதிரி. ஃபைன், டாக்டரோட ஆலோசனை எடுத்துக்கலாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் பட்சத்துல மேற்கொண்டு டாக்டரோட ஆலோசனை எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு கிட்னி எதுக்காக எடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா? கல்ல இருந்து சீல் வச்சு எடுத்தாங்களா? கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கட்டினா புற்றுநோய் கட்டின்னு சொன்னாங்க. கட்டி பயாப்சி அனுப்பிட்டு அது புற்றுநோய் கட்டியா நீர் கட்டியான்னு சொல்லியிருப்பாங்க. அது இல்லை டிவி அது மாதிரி இந்த சொல்லுங்க. நீர் கட்டி கிடையாது சார், புற்றுநோய் கட்டின்னு சொன்னாங்களா? புற்றுநோய் கட்டி தான் சொன்னாங்க. ஓகே, டாக்டரோட ஆலோசனை எடுத்துக்கலாம். நோய் ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ஸ்டேஜ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. சிடி ஸ்கேன்லாம் பண்ணி லங்ஸு, ஆப்போசிட் கிட்னி எல்லாம் நார்மலாக இருந்திருக்கும். ஸோ இந்த தொந்தரவு வந்து உங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கணும். யூரின் போனால் இப்போ பிளட்டு வருதா? இல்லை, வர்றது அதெல்லாம் எதுவும் கிளியராக வருது யூரின். ஸோ அதனால் இந்த வலது பக்கம் கை வலிக்கிறதெல்லாம் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. பட் அந்த புற்றுநோய் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது, மற்ற இடங்களில் பரவி இருக்கா, அதில் மற்ற எஃபெக்ட் இருக்காங்கிறது நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு அந்த கன்சர்ன் டாக்டர் பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணி ஃபாலோ அப் ரெகுலராக பார்த்துக்கணும். இந்த கை வலிக்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே, சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் உங்களோட கேள்விக்காக ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. நமக்கு டாக்டர் துரைமா வளவன் இருக்காங்க, கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட். அவங்களோட ஆலோசனை எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஏதாவது மாத்திரை சாப்பிடணும்னு சொன்னாங்களா, இல்லை போதுன்றாங்களா? இல்லை, மாத்திரை எதுவும் இல்லை மேடம், மாத்திரை எதுவும் சாப்பிடல, செக்அப் மட்டும் தானே. இப்போ வந்து ஒரு அது 6 மாசத்துக்கு அப்புறம் செக்அப்க்கு போன போது ஆன்காலஜி காமிச்சாங்க என்ன. சரிங்க. ஆன்காலஜி காமிச்சு அவங்க என்ன பண்ணாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் எழுதி கொடுத்தாங்க. எம்ஆர்ஐ எந்த பகுதிக்கு? அது ஸ்பைனல் கார்டுக்கு. ஓகே, கரெக்ட். அதுக்கு தான் ஸ்பைனல் கார்டு ஃபுல்லாவே எடுத்தாங்க. சரிங்க சரிங்க. நீங்க இப்போ வந்து பண்ண வேண்டிய அப்புறம் இன்னொரு ஸ்கேன் ஒன்னு எடுக்க சொன்னாங்க. ஓகே, டாக்டரோட ஆலோசனை எடுத்துக்கலாம் சார். அதுதாங்க இப்போ பண்ணக்கூடிய எடுத்து போய் கொடுத்தேன் சார். சரிங்க. அதெல்லாம் எதுவும் இல்ல, நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படிங்களா? எப்போ எடுத்தது இது? எவ்வளோ நாள் ஆச்சு? இது வந்து ஒரு 8 months ஆகுது. அதுதான். இப்போ வந்து வலி வந்து புதுசாக வந்திருக்கிறனால இப்போதைக்கு வந்து திரும்ப வந்து ஒரு சிடி ஸ்கேன் செஸ்ட்டுக்கும் ஒரு போன் ஸ்கேன் எடுத்து பார்க்குறது நல்லது. இல்லைனா எல்லாமே சேர்த்துனா பெட் ஸ்கேன் அப்படின்ட்டு ஹோல் பாடிக்கு இருக்குது. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் ஒரு ஃபாலோ அப் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, சிடி ஸ்கேன், போன் ஸ்கேன் இல்லைனா பெட் டெஸ்ட் நீங்கள் பண்ணி பாருங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்ங்க. மேடம், சித்ரா பேசுறேன் மேடம். சித்ரா, கேள்வி என்ன சித்ரா? எனக்கு கல்யாணம் 6 years ஆயிடுச்சு. ஓகே, இன்னும் குழந்தை இல்லை மேடம். கேட்கலாம். டாக்டர் சந்தியா இருக்காங்க நம்மளோட, அப்ஸ்டிஷியன் கைனகாலஜிஸ்ட். சொல்லுங்கம்மா. மேடம், டெஸ்ட் பண்ணனாங்க. எங்க ஹஸ்பண்ட்க்கு எல்லாமே நார்மலா இருக்கு. ஓகே. எனக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் தைராய்டு இருக்குன்னு சொன்னாங்க மேடம். இப்போ கிளியர் ஆயிடுச்சு. ஆனா டியூப் டெஸ்ட் பண்ணோம். டியூப் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு டியூப் வந்து நார்மலா இருக்கு, இன்னொரு டியூப் வந்து கொஞ்சம் வீக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம். அதுக்கு செலவு நிறைய ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எனக்கு புரியலைங்க மேடம் இது எப்படின்னு. ஓகே, அந்த டியூப் வீக்கமா இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ டியூப் டெஸ்ட் பண்ணி எத்தனை மாசம் ஆச்சு? 2 மாசம் ஆச்சு. 2 மாசம் ஆச்சு மேடம். 2 மாசம் ஆச்சா? ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த ஹெச்எஸ்ஜி டெஸ்ட், அந்த டியூப் டெஸ்ட் பண்ணதுல டியூப் வீக்கமா இருக்குதுன்னா நம்ம அதுக்கு கண்டுபிடிக்கணும் ரீசன் என்னன்னு. ஸோ அதுக்கு வந்து யூஸ்வல் என்ன பண்ணுவோம், அடுத்தது வந்து டயக்னோஸ்டிக் லேப்ரோஸ்கோப்பின்னு இருக்கும்.
ஒரு சின்ன அந்த அம்பலிக்கஸ்ல ஒரு ஓட்டை போட்டுட்டு நம்ம விஷுவலாக பார்ப்போம். பார்த்துட்டு ஆக்சுவலி என்ன ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் நிறைய திங்ஸ் இருக்கும் அதில், என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டு அது க்யூர் பண்ண முடியுமா இல்லையான்னு பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா டியூபு கரெக்ட் இல்லைன்னா நம்ம வந்து ஐயுஐ பண்ணிக்கலாம். பட் வந்து உங்களுக்கு சான்சஸ் ஆஃப் கன்சீவிங் வந்து அப்படியே 50% கம்மியாயிடும். ஏன்னா 2 டியூப் நல்லா இருந்தால் தான் நமக்கு ப்ரெக்னென்சி ஆகுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். சரியா? இது வந்து முடியல, அந்த டியூப் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்தது வந்து ஐவிஎஃப் தான் பிளான் பண்ணணும். ஸோ எக்ஸாக்ட்லி என்ன பிளான் பண்ணணும்னு நம்ம அந்த அடுத்த டெஸ்ட் பண்ணாதான் பெட்டருமா. ஸோ அதுக்கு வந்து நம்ம சும்மா மருந்து கொடுத்துட்டு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்காம மருந்து கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து டாக்டர் சந்தியா உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார், கேள்வி என்ன? மேடம் புற்றுநோய் டாக்டர் பேசுறேன். பேசலாங்க. டாக்டர் துரைமா வளவன் இருக்காங்க நம்மளோட. சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். சார் லாஸ்ட் இயர் எனக்கு இந்த இன்டெஸ்டைன்ல கட்டி இருக்கு சொன்னாங்க சார். சரிங்க சார். அது ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பயாப்சில வந்து கேன்சர், நோட் கேன்சர் இருக்கு சொன்னாங்க. அதனால வந்து இந்த சைக்கிள் 4 சைக்கிள் எடுத்தேன். 4 சைக்கிள் எடுத்துட்டு அப்புறம் பெட் ஸ்கேன் எடுத்து பார்த்தா அதுல நார்மல் ஆயிடுச்சு. சரிங்க. இப்போ எனக்கு வந்து 1 இயர் ஆயிடுச்சு. இப்போ நான் பர்ஃபெக்ட்லி நார்மலா இருக்கேன். சரிங்க. இது திருப்பி ஏதாவது அப்புறம் ஏதாவது வருமா வராதா? இல்ல, உங்களுக்கு வந்து பெருங்குடல்ல இருந்ததா சிறுகுடல்ல இருந்ததுங்களா? சார் இது இன்டெஸ்டைன்ல இருந்து அப்படியே எடுத்துருக்காங்க சார். இன்டெஸ்டைன்ல வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் ரெண்டு இருக்குங்க. ஸ்மால் சார். ஸ்மால்ல இருந்து சாப்பாடு அந்த இறப்பைக்கு நடுவுல கட்டி இருக்கு சொன்னாங்க. எக்ஸாக்ட்டா என்ன பார்ட்னு தெரியுமா? அதான் சார், அது இன்டெஸ்டைன்ல வந்து கட்டி இருக்கு, அது கட் பண்ணனும்னாங்க. சரி, ஓகேங்க. இப்போ அது கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி எடுத்துட்டாங்க. எனக்கு வந்து லாஸ்ட் ஆகஸ்ட்ல பண்ணாங்க. இப்ப எல்லாம் பெர்ஃபெக்ட்டா 4 சைக்கிள் எடுத்தா 4 சைக்கிள் முடிஞ்சிருச்சு. சரிங்க. போதும்ட்டாங்க, 4 சைக்கிள் போதும்ட்டாங்க. சோ இப்போ ரீசெண்டா வந்து ஒரு 1 month பிஃபோர் வந்து சிஏ டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அதுலயும் நார்மல் ஆயிடுச்சு. ஓகேங்க. எல்லாமே நார்மலா இருக்குன்றாங்க. சோ ஜஸ்ட் அது உங்க ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ரொசீட் ஆகுமா இல்ல எப்படியே கண்ட்ரோலா இருக்குமா? அதாங்க, கேன்சர்ன்றது வந்து இப்போதைக்கு வந்து குணமாகி இருக்கு. இருந்தாலும் வந்து நீங்க ரெகுலர் செக்அப்ல இருக்கணும். அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு வந்து 3 மாசத்துக்கு ஒரு முறை வந்து அல்ட்ராசவுண்ட் அப்டமன், அப்புறம் அந்த சிஇஏ டெஸ்ட், இது ரெண்டும் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்புறம் 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் ரெகுலர் ஃபாலோஅப்பில் டாக்டர் கிட்ட இருக்கணும். 5 வருஷம் வரைக்கும் கேன்சர் திரும்பி வரலன்னா நீங்கள் பூர்ணமாக குணமடைஞ்சதாக சொல்லிடலாம். ஓகே, இப்போ கேன்சர் குணமாயிருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் தொடர்ந்து பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், டாக்டர் நீங்கள் அடிக்கடி பார்த்து இதற்கான ஃபாலோ அண்ட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து டாக்டர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், நான் நித்யா பேசுறேன். சொல்லுங்க நித்யா, கேள்வி என்ன? குழந்தை பிறந்து 78 நாள் ஆச்சு. குழந்தை டாக்டர் பேசலாங்க. டாக்டர் சுபாஷ் இருக்காங்க நம்மளோட. சொல்லுங்கம்மா. ஹலோ. சார் 78 நாள் ஆச்சுங்க. 80 நாள் ஆச்சுங்க பையனுக்கு. சரிம்மா. பிறந்தப்ப 150 கிராம் வெயிட் இருந்தானுங்க. இப்ப அப்புறம் 1 மாசத்துல வந்து 4500 இருந்தானுங்க. இப்போ வந்து 6 கிலோ 600 கிராம் இருக்கானுங்க. சரி. வெயிட் அதிகமா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. அதனால ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? தாய்ப்பால் மட்டும் தான் கொடுக்குறீங்கல்லம்மா? ஆமாங்க. சரி, இதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யூஸ்வலாக 3 கிலோ இருக்க குழந்தை வந்து 5 மாசத்துல எதிர்பார்ப்போம் நம்ம 2 மடங்கு ஆகும்னு சொல்லிட்டு, அதான் 6 கிலோ. இப்போ வந்து 3ஆவது மாசத்துலயே ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ இருக்க நிறைய குழந்தைகள் வந்து 3.5 மாசம் 3 மாசத்துலயே வந்து டபுள் ஆயிடுறாங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க. யூஸ்வலாக இந்த வெயிட் கெயின் வந்து 6 மாசம் வரைக்கும் தான் இந்த மாதிரி ஏறும். அதாவது ரொம்ப 1 மாசத்துக்கு 1 கிலோ அந்த மாதிரி ஏறுறதெல்லாம். ஸோ 6 மாசத்துக்கு அப்புறம் அப்படியே வெயிட் அப்படியே ஸ்டாண்டர்டாக ஆரம்பிச்சிடும், பிளாட்டூவில் வந்துடும். அதனால அதை பத்தி பயப்பட வேண்டாம். 6 மாசத்துக்கு அப்புறமும் மாசம் 1 கிலோ ஏறுது. நீங்க ரொம்ப குண்டா இருப்பீங்களாமா? இல்ல இல்ல, நார்மலா வீட்ல அவங்க அப்பா, குழந்தையோட அப்பா? ஓகே, காலர் தொடர்பில் இல்லைங்க. சரி, வீட்டில் யாருக்காவது ஒபிசிட்டி இருக்குது இல்லை அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா குழந்தையும் நல்லா குண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறமும் நீங்கள் 1 கிலோ மாதம் ஏறுது அப்படின்னா ஒரு சில டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துக்கலாமா. ஹார்மோன் டெஸ்ட் தான் எடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே சார், தொடர்ந்து வந்து இதே மாதிரி வெயிட் ஏறிக்கிட்டே இருந்தாங்கன்னா தான் கவலைப்படணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை சொல்லியிருந்தாங்க. பட் அதை பற்றி நீங்கள் இப்போதைக்கு வரி பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் சுபாஷ் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 044445969444 அப்படிங்கிற எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம், பாண்டியன் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க பாண்டியன் சார், கேள்வி என்னங்க? என்னுடைய தங்கை வயசு 58, அவங்களுக்கு புற்றுநோய் சம்பந்தமா கேட்கணும். பேசலாங்க. டாக்டர் துரைமா வளவன் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். என்னுடைய சிஸ்டருக்கு 58 வயசு. சரிங்க. அவங்களுக்கு மைலோமான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேங்க. 6 சைக்கிள் கீமோதெரபி கொடுத்தாங்க. சரிங்க.
அப்புறம் ரேடியேஷன் ஒரு 10 டைம்ஸ். அந்த முதுகு தண்டுவடத்துல அவங்களுக்கு ரொம்ப பெயின் இருந்தது. சரிங்க. 10 டைம்ஸ் ரேடியேஷன் கொடுத்தாங்க. ஓகே. இப்போ போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாம். ஓகே. பட் அது உங்க விருப்பம் அப்படிங்கறாங்க. சரிங்க. அப்புறம் அந்த எலக்ட்ரோஃபோரசிஸ் பண்ணது முதல்ல அந்த பீக் 4.6 சம்திங் இருந்தது. ஓகேங்க. இப்போ மறுபடியும் பண்ணி 1.25 ஏதோ வந்தது. சரிங்க. அதனால நீங்க முடிவு சொல்லுங்க போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ற சம்பந்தமான்னு சொல்றாங்க. ஓகேங்க. இப்போ ஓரலா டேப்லெட் மட்டும் கொடுத்துருக்காங்க. சரிங்க. போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அவசியமா? அதோட சைடு எஃபெக்ட் நிறைய இருக்கும். அதாவது மைலோமா பேஷண்ட், மைலோமான்றது ஒரு வகையான பிளட் கேன்சருங்க. அதிலே வந்து கொஞ்சம் மைல்ட் டைப்னு எடுத்துக்கலாம். அது வந்து இப்போதைக்கு இருக்கிற மருந்துகள் வந்து நோயை வந்து கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம். இப்போ வந்து அவங்க பிஎம்டி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா பேஷண்ட் வந்து ரெமிஷனில் இருக்காங்க, நோய் வந்து ஃபுல்லாக கண்ட்ரோலில் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டதில்லை. இது வந்து 100% க்யூர் பண்ணணும் அப்படின்னா போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் மட்டும்தான் வந்து ஒரே வழி. ஆனால் இப்போ இருக்கிற மருந்துகளில், வைத்திய முறைகளில் இன்ஜெக்ஷன் இருக்குது, நிறைய டேப்லெட்ஸ்லாம் வந்துருச்சு நியூவராக. அது மூலமாக வந்து நோயை வந்து கட்டுப்படுத்தி தொடர்ந்து அப்படியே அதை கட்டுப்பாட்டிலே வச்சுருக்க சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ எத்தனை வருஷம் ஆனாலும் நோயை கட்டுப்படுத்த முடியும். இருந்தாலும் பூரண குணம், க்யூர் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணணும்னா பிஎம்டி பண்ணால் தான் வந்து அது க்யூர் ஆகும். ஓகே. ஸோ அந்த க்யூர், அந்த பூரண குணம் அப்படின்னா வந்து போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த மருந்துகள் வந்து இருக்க நோயை கட்டுப்படுத்துறதுக்கு அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து டாக்டர் துரைமா வல்லவன் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ மேடம், நான் தீபா பேசுறேன். ஹாய் தீபா, கேள்வி என்ன? எனக்கு வந்து பீரியட் இர்ரெகுலரா இருந்துட்டே இருக்கு. கேட்கலாம். உங்க வயசு சொல்லுங்க. டாக்டர் சந்தியா இருக்காங்க. என்னோட வயசு 30 ஆகுது. 2 பெண் குழந்தை இருக்கு. சொல்லுங்கம்மா. எனக்கு இப்போ ஸ்கேன் பார்த்ததுக்கு வந்து பல்கி யூட்ரஸ் வித் ஹெட்ரோஜீனியஸ் மயோமெட்ரியல் எக்கோபாட்டன் பாலிசிஸ்டிக் ஓவரியன் சொல்றாங்க டிசீஸ்னு. ஆனா 2 டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணா ஒருத்தவங்க சொல்றாங்க இந்த மாதிரி நீர் கட்டி பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தவங்க வந்து திசு வளர்ச்சி வந்து சத வளர்ச்சி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன பிரச்சனை? மேடம் சொன்னாங்க அடினோமயோசிஸ் அப்படின்ற டிசீஸ் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னன்னு ஒண்ணும் புரியல. சரிதான் விளக்கமா. சரி, ஓகேம்மா. பீரியட்ஸ் எப்படி வருது உங்களுக்கு? கரெக்டா சொல்லுங்க. பீரியட்ஸ் வந்து ஒரு 15 நாள் இருக்கு. அப்புறம் வந்து கட்டி கட்டியா வர மாதிரி வருது. எத்தனை நாளுக்கு ஒரு தடவை வருது? 30 நாளுக்கா இல்ல 40 நாள்? இரெகுலரா ஒரு 45 நாள் 50 நாள் கழிச்சு வருது. ஆனா தானா வருது. தானா வருது. ஓகே. இந்த பீரியட் வரும்போது வலி இருக்குதா அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். அதனால ஒரு டவுட்னால கேட்போம். பீரியட் வரும்போது வலி இருக்குதாமா? இப்ப வலி இல்ல. வலி இல்ல. ஓகே. பீரியட் வரும்போது வலி இல்ல அப்படின்னா அது வந்து அடினோமயோசிஸ் இருக்காது. ஏன்னா யூஸ்வலி அடினோமயோசிஸ்ல பீரியட் வரும்போது வலி இருக்கும். ஓகே, ரொம்பவே வலி இருக்கும். அப்புறம் செகண்ட் திங் வந்து அந்த ஸ்கேன்ல அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ் அதான் எவ்வளவு திக்னஸ் இருந்தது தெரியல. ஓகே, அதுல வந்து எண்டோமெட்ரியல் திக்னஸ்னு கொடுப்பாங்க. ஓகே, யூஸ்வலி அது வந்து ஒரு 12 இல்ல இந்த ஏஜ்ல வந்து அப் டு 15 கூட ஓகே. ஆனா 12க்கு கீழே இருக்கும், 12 மில்லிமீட்டர். அதுக்கு மேல இருந்ததுன்னா நம்ம வந்து சின்ன ஒரு ஓபிடி ப்ரொசீஜர் இருக்கு, எண்டோமெட்ரியல் பயாப்சின்னு. அந்த பயாப்சி எடுத்துட்டு அது 5 மினிட்ஸ் ப்ரொசீஜர் தான், ஓபிடிலே பண்ணிக்கலாம். அதை எடுத்துட்டு அந்த டெஸ்ட்டுக்கு அனுப்பணும். அனுப்பி அது என்ன ரிப்போர்ட்டுன்னு பார்த்துட்டு அது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லேயே கூட அந்த மாதிரி இருக்குல்ல பிரச்சனை. ஓகேவா? ஸோ என்ன மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு ட்ரீட் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர் சந்தியா, உங்கள் கேள்விக்கு விளக்கமான பதில் கொடுத்துருந்தாங்க. நமக்கு டாக்டர் பஞ்சாபகேசர் ராஜேந்திரன் இருக்காங்க, ரொமட்டாலஜிஸ்ட். டாக்டர், சிறுமூட்டுகளில் வரக்கூடிய வலி அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் டாக்டர்? இது வந்து முடக்குவாதத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு. நம்மளோட கை விரல்கள், சின்ன சின்ன மூட்டுகளில் வரக்கூடிய ஜாயிண்ட் பெயின்ஸ், அந்த மூட்டுகளில் வர வலி இல்லாமல் வலி, வீக்கம் எல்லாமே இருந்து அது ஆர்த்ரைட்டிஸாக இருந்ததுன்னு வச்சுங்க, அது வந்து ஒரு நோயின்னு சொல்ல முடியாது. அது ஃபஸ்ட்டு அது ஆர்த்ரைட்டிஸ்னால் மூட்டு அழற்சி அப்படின்னு சொல்கிறோம். அது பல நோய்களோட வெளியிலே தெரிகிற தன்மை. அதனால் அது மாதிரி வந்ததுன்னா அது முதல்ல எந்த வயதில் வருது, அது காலையில் எழுந்திரிச்சோன்னே எவ்வளோ நேரத்துக்கு அந்த பிடிப்பு இருக்குது, இதை தவிர்த்து அவங்களுக்கு இந்த மூட்டு வலி வீக்கத்தை தவிர்த்து வேறு ஏதாவது உள்ளுறுப்புகளோ இல்லாத ஏதாவது தோல் சம்பந்தமான வியாதிகளோ இல்லை கண்ணில் ஏதாவது பரவாயில்ல, இது மாதிரி உடலை எல்லா பாகத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு மூட்டு வலின்னு உடனே ஒரு தலைவலின்னு ஒரு மாத்திரை கொடுக்குற மாதிரி உடனே கொடுக்க முடியாது. அதுவே நீங்கள் தொடர்ந்து இருந்தால் என்னான்னு கண்டுபிடிப்போம் பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த மூட்டு வலி, வீக்கம், ஆர்த்ரைட்டிஸும். அதனால் யாருக்கு எந்த வயதில், இது சிறு வயதுலேருந்து வயதானவர்களுக்கு யாருக்கு வேணால் வரலாம். அதனால் எந்த வயதில் வருது, கூட என்னென்ன பாகங்கள் இதோட அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்து இதுக்குண்டான ரத்த டெஸ்ட்டுகளோ பிளட் டெஸ்ட்டெல்லாம் பண்ணலாம், எக்ஸ்ரே எடுக்கலாம், ஸ்கேன் பண்ணலாம், தேவையை பொறுத்து. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல வலி இருக்குது, கீழ் முதுகும் வலி இருக்குதுன்னு வைங்க, அந்த நோயே வேறு.
அதனால எதுக்கு சொல்கிறேன்னா இது என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பார்த்து அந்த டெஸ்ட்டுகளை பண்ணி கண்டுபிடிச்சா தான் அதுக்கு சரியான வைத்தியத்தை பண்ண முடியுங்க. ஓகே, ஸோ அறிகுறிகள் என்ன, அந்த எவ்வளவு நாள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து கண்டிப்பாக அதற்கான பரிசோதனைகள் செய்து அதற்கான மருந்துகள் நீங்கள் சாப்பிட்றது நல்லது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து டாக்டர் பஞ்சாப கேச ராஜேந்திரன் நமக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நான் தமிழ்ச்செல்வி பேசுறேன். சொல்லுங்க தமிழ், கேள்வி என்ன? குழந்தைக்கு வந்து 70 days ஆயிருக்குங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சுபாஷ் இருக்காங்க, நம்மளோட குழந்தைகள் நல மருத்துவர். இல்ல டாக்டர் வணக்கம். குழந்தைக்கு வந்து ஃபேஸ் ஃபுல்லா அலர்ஜியா இருக்குதுங்க. டாக்டர்கிட்ட காட்டினா நீங்க பவுடர் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. வேற சோப் கொடுத்துருக்காங்க ஆயிலவின் அப்படின்ட்டு. சரிம்மா. அந்த சோப் வந்து ஹெட்டுக்கு போடலாங்களா? அந்த சோப் போட்டா வந்து ஹெட்ல வந்து பத்தா வர மாதிரி இருக்குது. அதை கன்டினியூ பண்ணலாமா இல்ல வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்களா? இது எவ்வளவு நாளா இந்த ப்ராப்ளம் இருக்குமா? பேபிக்கு வந்து இப்போ 70 days ஆயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 days இருக்குது டாக்டர். சரி, ஏதாவது கடலை மாவு ஏதாவது போட்டு குளிக்க வச்சிங்களாமா? அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்றது இல்லைங்க. டெடி பார் சோப் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து டாக்டர் ஆயிலவின் அப்படின்னு ஒரு சோப் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பவுடரும் போட்டதில்லை இது வரைக்கும் இல்ல? பவுடர் போடுறது இல்லைங்க டாக்டர். சரி, மேபி இது வந்து ஒரு ஸ்கின் அலர்ஜி இல்லை ட்ரைனஸ்க்கான ஒரு எவிடன்ஸ்மா. இது பேசிக்கலாக வந்து ட்ரை ஸ்கின்னா இருக்கறனால தான் வருது அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், வீட்டில் யாருக்காவது ட்ரை ஸ்கின் இல்லை அலர்ஜி வீசிங் ஏதாவது இருக்காமா? அப்படி எதுவும் இல்லைங்க டாக்டர். ஓகே, இது வந்து குழந்தைக்கு வந்து கிரேடல் கேப் அப்படின்னு சொல்லுவோம். செபோரிக் டெர்மடைட்டிஸ் இல்லை ஏட்டோபிக் டெர்மடைட்டிஸ்னு சொல்லுவோம். 2 கண்டிஷன் இருக்குது. இது பேசிக்கலாக வந்து ட்ரை ஸ்கின்னால் வர விஷயமா. தலையில் அந்த பத்தா வருது அப்படின்றது வந்து அது கொஞ்சம் டேஞ்சரஸ். ஏன்னா வந்து அது தலையில் இருக்க அந்த ஃபர்ஸ்ட் லேயர் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் புண்ணாக ஆரம்பிச்சிடும். புண்ணாக ஆரம்பிச்சுன்னா அந்த உச்சிக்குழி சுற்றிலாம் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் டேஞ்சரஸ். அதனால் என்ன பண்ணலாம், நீங்கள் இன்டென்ஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். லைக் லிக்விட் பேரஃபின் சொல்லுவாங்க, இல்லாட்டி அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டாக்டரை கேட்டிங்க அப்படின்னா அது மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து நைட் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடலாம். டே டைமில் வேறு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். அது தலைக்கு மட்டும் நல்லா வேறு மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு உடம்புக்கு ஃபுல்லாக நீங்கள் வேறு மாதிரி கொஞ்சம் பர்ஃப்யூம்டாகவே ஃப்ளேவர்டாகவே இருக்குது, அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் சோப் வந்து நிறைய யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சோப் வந்து நிறைய யூஸ் பண்ண ட்ரைனஸ் ஜாஸ்தியாகும் எவ்வளோ மாய்ஸ்சரைசர் இருந்தாலும். சோப்பை கையில் எடுத்துக்கிட்டு முகத்தில் மட்டும் கொஞ்சமாக போட்டு உடம்புல கொஞ்சம் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. பவுடர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்லன்னு சொன்னீங்க. அண்ட் ஒரு 15 days நீங்கள் ஒழுங்காக மாய்ஸ்சரைஸ் பண்ணிங்கனாலே இந்த தலையில் இருக்க ப்ராப்ளம் போயிடுமா. அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக மாய்ஸ்சரைஸ் பண்ணியே வச்சுக்கணும். யூஸ்வலாக இந்த ஏட்டோபிக் டெர்மடைட்டிஸ் இருக்குது, இந்த ஸ்கின் அலர்ஜி இருக்குது அப்படின்னா இது வந்து இப்போது ரீசெண்டாக வந்திருக்க எவிடன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் குழந்தைக்கு வந்து வீசிங் வர்றதுக்கான வாய்ப்புகளோ இல்லை வந்து ஒரு கவுஸ் மில்க் அலர்ஜின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ஃபஸ்ட்டே சொல்கிறது வந்து இந்த மாதிரி அறிகுறிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிலேஷன் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கவுஸ் மில்க் எப்போ யூஸ் பண்ணணும், 1 yearக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் கரெக்டாக டாக்டர் கேட்டுக்கோங்க. அண்ட் வீசிங்கான அறிகுறிகள் எதாக இருந்தால் உடனே ட்ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. நீங்கள் டாக்டர் உங்களுக்கு விளக்கமான பதில் கொடுத்துருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444459444 அப்படிங்கிற எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், கேள்வி என்னங்க? கேள்வி, நான் ஒரு சுகர் பேஷண்ட், நார்மலா தான் இருக்குது. சரிங்க ஐயா, உங்க வயசுங்க? வயசு 67. ஓகே, உங்க சுகர் பத்தி தான் கேட்கணும் இல்லையா? இல்ல, சுகர் ஃப்ரீ டேப்லெட் உபயோகப்படுத்தப்படாது அப்படிங்கிறாங்க காஃபி போடுறதுக்கு. கேட்கலாம். டாக்டர் நளினி இருக்காங்க நம்மளோட. நீங்க அந்த சுகர் ஃப்ரீ டேப்லெட் கொஞ்ச நாள் உபயோகப்படுத்துறதுனால ஒன்றும் தப்பு இல்லை சார். நிறைய கண்ட்ரீஸ்ல எல்லாரும் உபயோகப்படுத்துறாங்க. ஆனா வருஷக்கணக்கா 10 வருஷம் 20 வருஷம் உபயோகப்படுத்தின அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வருமாங்கிறது இப்ப தெரியல. அதனால நீங்க கொஞ்சம் சுகர் இல்லாம சாப்பிடுறது, கொஞ்சம் சுகர் ஃப்ரீ அப்படி மிக்ஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. தட் வில் பி பெட்டர். ஓகே, ஃபுல்லா சுகர் ஃப்ரீயாவே இல்லாம நீங்க வந்து கொஞ்சம் சுகர் இல்லாம சாப்பிடுறதுக்கு பழகிக்கோங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து டாக்டர் உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நான் ஜாய்ஸ் பேசுறேன். சொல்லுங்க ஜாய்ஸ், கேள்வி என்ன? நான் பீடியாட்ரிஷியன்ட்ட பேசுறேன். டாக்டர் சுபாஷ் இருக்காங்க. ஹலோ சார். சொல்லுங்கம்மா. சார், என்னோட பையன் வந்து 5 years old. சரிம்மா. அவனுக்கு அடிக்கடி இந்த சளி பிடிக்கிற பிரச்சனை இருக்கு. சோ அது என்னது, அது அடிக்கடி இப்ப இது காமனா இல்ல கொஞ்ச நாள்ல இருக்க விட்டுருமா அந்த பழம்? அடிக்கடினா என்னமா மீன் பண்றீங்க? எவ்வளவு நாள்? மந்த்லி வைஸ் அவனுக்கு நல்லா சளி பிடிக்கும். எவ்வளவு நாள் இருக்குமா? அது இப்போதைக்கு வந்து அவன் பர்த்டே வந்து ஜூலைல வந்துச்சு. சரி. கண்டினியூஸா அவனுக்கு சளி கொஞ்ச நாள் குறையும், அப்புறம் திடீர்னு வந்துரும். ஓகே,
இந்த ப்ராப்ளம் வந்து டே டைமோட நைட்ல ஜாஸ்தியா இருக்குமாமா? சளினா என்ன அவனுக்கு காஃப் இருக்கும் இல்லாட்டி வாமிட். இல்ல அதுதான். ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வந்துருவான். பகலோட ராத்திரியில நிறைய சிம்டம்ஸ் இருக்குமா? அறிகுறி இருக்குமா? நைட் கொஞ்சம் இருக்கும். ஓகே. வீட்ல யாருக்காவது வீசிங், ஆஸ்மா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா? இல்ல யாருக்கும் கிடையாது. இவனுக்கு எப்பயாவது நெபுலைசேஷன் வச்சிருக்கீங்களா குழந்தைக்கு? என்ன சார்? குழந்தைக்கு எப்பயாவது நெபுலைசேஷன் வச்சிருக்கீங்களா? ஒரு தடவை கொடுத்துருக்கேன். சரி. இப்போ வீசிங்காக ஏதாவது மருந்துகள் எடுத்துக்கிறீங்களாமா? இல்ல சார், அவனுக்கு காஃப்க்கு வந்து யூசுவலா பாராசிட்டமால் 250 கொடுப்பாங்க டாக்டர். அப்புறம் சளிக்கு வந்து எரித்ரோமைசின் ஒரு சிரப் கொடுப்பேன். காஃப்க்கு வந்து சால்வின் ஒரு இது கொடுப்பேன். ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கேன்னு அதனால தான் கேட்கறேன். இது வந்து இவனுக்கு குறைஞ்சிருமா இல்ல யூசுவலா இதே தான் இருக்குமா அவனுக்கு? என்னன்னா நீங்க யூஸ் பண்ற 3 மருந்துகள்ல வந்து ஒன்னு வந்து பாராசிட்டமால் அப்படின்றது ஜுரம் வந்தா மட்டும் தான் தரணுமா? ஒன்னு ஜுரத்துக்கு யூஸ் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு தலைவலி ஏதா இருந்தா யூஸ் பண்ணலாம், உடம்பு வலி இருந்தா யூஸ் பண்ணலாம். பாராசிட்டமால் ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணக்கூடாது ஒன்னு. இன்னொன்னு எரித்ரோமைசின் அப்படின்னு சொன்னது வந்து ஆன்டிபயோட்டிக். ஆன்டிபயோட்டிக் வந்து அன்லஸ் சளி வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணணும். நீங்கள் அந்த டாக்டர் ஒரு தடவை எழுதி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஒரு தடவை சளி பிடிக்கும்போது அதே 3 வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அது வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணுமா? ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 80% வந்து வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் தான். இப்போ 5 வயசாக இருந்தாலும் வர ஒரு இன்ஃபெக்ஷனும் முக்கால்வாசி வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் எரித்ரோமைசின் நீங்கள் எத்தனை வாட்டி கொடுத்தாலும் அது சரியாகாது. அண்ட் நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் வந்து வீசிங்கான அறிகுறிகள் இருக்குமா? அதாவது நைட்டில் தான் நிறைய இருக்குது அண்ட் ஒரு மாதமும் ரிப்பீட்டடாக ஒரு 1 வீக் 10 டேஸ் கிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து வீசிங்கான அறிகுறிகள் நிறைய இருக்குது. நீங்கள் டாக்டர் போய் பாருங்கள். ஆல்ரெடி ஒரு நெபுலைசேஷனர் வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ பார்த்து அந்த ஒரு தடவை சளி பிடிக்கும் போது வீசிங் இருக்கான்னு பாருங்கள். வீசிங் இருந்தது அப்படின்னா அது வர ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெடிகேஷன் எடுத்துக்கணும். ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் பாராசிட்டமாலாம் ரெகுலராக எடுத்துக்காமல் வீசிங்கான மருந்துகள் இருக்குது. அதை ஓரல் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுலேயும் கண்ட்ரோல் ஆகல, ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அப்புறம் நம்ம பஃபுக்கு ஆரம்பிக்க வேண்டியது இருக்கும். இந்த MDAன்னு சொல்லுவோம். அந்த பஃப் ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி இல்லைனாலும் ப்ரிவென்ஷனுக்காக டேப்லெட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. முதல்ல போய் ஒரு தடவை வரும்போது நீங்கள் டாக்டரை பாருங்கள். பார்த்து வீசிங் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வீஸ்க்கான சிம்டம்ஸ் மாதிரி தான் தெரியுது, டாக்டர் பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பழைய ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ரெக்கார்ட்ஸுக்கு தான் முக்கியமாக. ஆனால் உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அதை எடுத்துகிட்டு போய் ஃபார்மசியில் கொடுத்து பழைய மெடிசனே வாங்கி ஒரு வாட்டி உடல்நலம் குறையும் போதும் அதுக்கான மாத்திரைகளே நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது. ஒரு முறையும் கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் மருத்துவரோட ஆலோசனை எடுத்து குழந்தைக்கு மருந்து கொடுங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, மாதவரத்துல இருந்து அருணா பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, கேள்வி என்ன? மூட்டு வலி, எனக்கு ஷோல்டர் வலிக்குது மேடம். கேட்கலாம்ங்க. டாக்டர் பஞ்சாப கேஸ் ராஜேந்திரன் இருக்காங்க நம்மளோட. சரி சார். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. எனக்கு மூட்டு வலிக்குது சார். எந்த மூட்டு? அந்த கை வந்துட்டு மணிக்கட்டு இருக்குல்ல சார், சொல்லுங்க. அங்க வீங்கிடுது சார். 2 கால் முட்டியும் வலிக்குது சார். சரிங்க. நான் மாத்திரை சாப்பிட்டு இருந்தேன் சார். நான் ஒரு 2 மாசத்துக்கு அண்ணா நகர்ல ஒரு டாக்டர் பார்த்து நான் மாத்திரை சாப்பிட்டு இருந்தேன். சரிங்க. ஆனா இப்ப அந்த மாத்திரை சாப்பிட்டு தொண்டை புண்ணாயிருச்சுன்னு சொல்றாங்க சார். சரி, உங்களுக்கு முதல்ல வயது என்னங்க? 42 சார். இது எவ்வளவு நாளா இருக்குங்க உங்களுக்கு மூட்டு வீக்கம்லாம்? எனக்கு வந்துட்டு ஒரு 4 மாசமா இருக்கு சார். சரி, இதுக்கான டாக்டர் பார்த்துட்டு இதுக்கான உள்ள என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான சொன்னாங்க சார். என்னங்க டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்க சார், நான் எடுத்தேன் சார். சொல்லுங்க. 3+ மூட்டு வாரம் வந்து 3+ ஆரம்பிக்குது. சரிங்க, நீங்க சொல்றதுல இருந்து மாத்திரை எடுங்கன்னு சொல்லிருந்தாங்க. சரி, நீங்க சொல்றதுல இருந்து இந்த முடக்குவாத மூட்டு நோய், அதாவது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு தான் இந்த 3+ன்னு சொல்றாங்க, வாதம்னு சொன்னாங்கன்னு சொல்றாங்க. அப்படி நீங்க சொல்றதை வச்சு நானா சொல்றேன். ஏன்னா அதுக்கு நிறைய டெஸ்ட் இருக்கு. இன்னொரு டெஸ்ட் இதோட தீவிரத்தன்மையை பார்க்குற டெஸ்ட்டுக்கும் இப்படி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி 3+, 2+ அதெல்லாம் வரும். அதனால் டெஃபினட்டாக உங்களுக்கு மூட்டும் வீங்கி இருக்குது. அதனால் 4 மாதத்துக்கு மேலேயும் இருக்குது. டெஸ்ட்லேயும் பாசிட்டிவாக வந்திருக்குன்னா முடக்குவாத மூட்டு நோயாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதில் என்ன பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க. அந்த மாத்திரையில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ஒன்று வலி வீக்கத்தை குறைக்கிற மாத்திரைங்க, இன்னொன்று தேவையாக இருந்தால் ஸ்டீராய்டு மாத்திரைங்க. பட் இது ரெண்டுமே என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாளில் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பட் இதை தவிர்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமாக இந்த நோயை கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய மாத்திரைகள் கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருந்தா அதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு, அப்படி ஒரு சமயம் உங்களுக்கு குறையாமல் இருந்தால் டாக்டர்கிட்டே போய் காமிச்சிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாத்திரை கேட்கல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாத்திரையை சேர்ப்பாங்க. இது நிறைய இருக்குது. அது மாதிரி மாத்திரைகள் இருக்குது, இன்ஜெக்ஷன் இருக்குது. இன்னும் இப்போ காஸ்ட்லி இன்ஜெக்ஷன் நிறைய வந்துருச்சு மருந்துகள். அதனால் இது நல்ல சாதாரணமாக நல்லா குறைக்கக்கூடிய மருந்துகள்லாம் வந்துருச்சு. நீங்கள் வலி மாத்திரை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி தொண்டையில் எரியறது, வயிறில் எரிச்சல் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த நோயை குறைக்கக்கூடிய மருந்துகளை சாப்பிட்டுட்டு இதை நீங்கள் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அது டாக்டரோட அட்வைஸ் பண்ணது மூலம் தான் நீங்கள் பண்ண முடியும். கூடவே ஃபிசியோதெரப்பியும் பண்ண வேண்டியதாக இருந்தாலும் இருக்கலாம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, திருப்பி டாக்டர்கிட்ட கேட்டு
எந்தெந்த மருந்துகள் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் அந்த மூட்டு வலி எல்லாமே குறைஞ்சி போகுங்க. ஓகே சார், வெறும் வலி நிவாரணி மட்டும் இல்லாமல் வலி கட்டுப்படுத்துறதுக்கான மருந்துகள் கூடவே ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் பஞ்சாபகேச ராஜேந்திரன் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? மிஸ் கடலூர்ல இருந்து ரேகா பேசுறேன். ரேகா, கேள்வி என்ன ரேகா? கைனகாலஜி. எனக்கு 2 क्वेश्चन இருக்கு மேடம். ஓகே, கேட்கலாம். டாக்டர் சந்தியா இருக்காங்க, சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம், எனக்கு பீரியட்ஸ் வந்து டேப்லெட் போட்டாதான் 3 மாசத்துக்கு ஒரு தடவை 4 மாசத்துக்கு ஒரு தடவை வருதுங்க மேடம். அது இல்லாம ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு வந்து எண்டோமெட்ரியம் வந்து 16.5 mm போட்டிருக்குங்க மேடம். யூட்ரஸ் பாடி வந்து 15.69 போட்டிருக்கு. அப்புறம் 2 இதுலயுமே பிலாட்ரல் பாலிசிஸ்டிக் ஓவரி, சிம்பிள் சிஸ்டின் போத் ஓவரிஸ் போட்டிருக்கு மேடம். அப்புறம் ப்ரோலாக்டின் டெஸ்ட், தைராய்டு டெஸ்ட்லாம் எடுத்தாங்க, நார்மல் சொன்னாங்க. ஓகே. செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்றோம் மேடம், ஆனா எதுவும் தங்க மாட்டுது. ஃபர்ஸ்ட் பேபி தானா கன்சீவ் ஆயிடுச்சா இல்ல பிரதர் ட்ரீட்மென்ட்? தானா தான் மேடம் ஆச்சு. கன்சீவ். என்ன வயசு அந்த பேபிக்கு? 5 years ஆகுது மேடம். 5 years ஆகுது. உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 27 ஆகுது மேடம். 27. ஓகே. ஸோ இப்போ அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ் 16.5 கூட கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன்னா உங்களுக்கு அந்த 3 months பீரியட்ஸ் வராமல் நம்ம அந்த திக்னஸ் பார்த்தா அவ்வளோதான் இருக்கும். ஸோ இந்த மெயினாக பிரச்சனை வந்து அந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் தான். ஓகே, அதனால தான் உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வர்றதில்லை. உங்களுக்கு ஹைட்டு வெயிட் எல்லாம் எப்படி இருக்குது? இப்போ வெயிட் குறைஞ்சிருக்கு மேடம், 74 kg இருக்கு. நல்லா ஹைட்டா இருப்பேன் மேடம். ஹைட் எவ்வளோ இருக்குது? 165 இருப்பேன் மேடம். 165. ஓகே, அதனாலும் ஒன்று 10 kg ஜாஸ்தி தான் இருக்குதுமா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வெயிட் கம்மி பண்ணிக்கோங்க, எஸ்பெஷலி இந்த அப்டமன் ஃபேட். ஓகே, கொஞ்சம் அப்டமன் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு வெயிட் கம்மி பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது கூட இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருந்ததுனால உங்களுக்கு மாதம் மாதம் பீரியட்ஸ் வரணும். ஓகே, ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் அந்த ஓவுலேஷன் இண்டக்ஷன்னு ட்ரீட்மெண்ட் இருக்கும். பீரியட்ஸ் வந்த செகண்ட் டேலேருந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கும். ஏன்னா நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு நமக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வருது இல்லைல்ல. ஸோ நீங்கள் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட், கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, கொஞ்சம் வெயிட் நீங்கள் குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து டாக்டர் சந்தியா உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444469444 அப்படிங்கிற எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்ங்க, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். காலர் தொடர்பில் இருக்கீங்க. உங்களோட கேள்வி எத்தனையுமே 044445969444 அப்படிங்கிற எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். எங்க சார் போனீங்க? கேள்வி என்ன சார்? வணக்கம், குழந்தை டாக்டர் பேசுங்க மேடம். பேசலாங்க, தொடர்ந்து பேசுங்க. டாக்டர் சுபாஷ் இருக்காங்க நம்மளோட. சொல்லுங்க சார். குழந்தை பிறந்து 5ஆம் நாள் ஃபிக்ஸ் வந்துட்டுங்க சார். சரிங்க. மறுபடியும் வருமா என்ன எவ்வளோன்னு கேட்குறேன். இப்போ என்ன வயசாகுதுங்க? வயசு 3 வயசு ஆகுது மேடம். மறுபடியும் வரல. 5ஆவது நாள் ஃபிட்ஸ் வந்துச்சு. இப்போ குழந்தைக்கு 3 வயசு ஆகுதா? ஆமாங்க சார். சரி, குழந்தையோட வளர்ச்சி எல்லாம் நார்மலாக இருக்கா? மற்ற குழந்தைங்க மாதிரி விளையாடுறாங்க, பேசுகிறாங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க, எல்லாரும் நல்லா இருக்கும். எல்லாம் நல்லா இருக்காங்க. ஓகே, 5ஆவது நாள் ஏன் ஃபிட்ஸ் வந்துச்சுன்னு சொன்னாங்க, ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? வைரஸ் பாஞ்சிட்டு சுகர் கம்மி, அது புரோட்டீன் சத்து கம்மி அப்படின்னாங்க. சரி, அப்போ ஃபுல்லாக ட்ரீட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அதுக்கு பிறகு ப்ராப்ளம் இல்லை. சரிங்க, அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா 3 வருஷமாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்களோட டெவலப்மெண்ட் நார்மலாக இருக்குது. அதாவது மற்ற குழந்தைங்க மாதிரி விளையாடுறாங்க, பேசுகிறாங்க, எல்லாம் கரெக்ட் டைமில் நடந்துடுச்சு அப்படின்னா ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த கரெக்டாக அந்த ஃபிட்ஸ் வந்து எந்த காரணத்தால் வந்ததுன்றதை பொறுத்து தான் நமக்கு வந்து திரும்ப ஃபிட்ஸ் வருமா வராதான்றது இருக்குது. ஃபிட்ஸுக்கான காரணம் தெளிவான ஒரு காரணம் இருந்துச்சு, அதை ட்ரீட் பண்ணியாச்சு அப்படின்னா திரும்ப ஃபிட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால் அதை பற்றி பயப்படாதீங்க நீங்கள். ஓகே, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து டாக்டர் சுபாஷ் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்ங்க, லைன்ல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். லைன்ல இருக்கீங்க. லைன்ல இருக்கீங்க, உங்க பேர் என்ன? நான் வில்லிவாக்கம் உமாங்க. உமா, கேள்வி என்னம்மா? எனக்கு வாதம் டாக்டர் கிட்ட பேசணும், முடக்குவாதம் டாக்டர். பேசலாம்ங்க, டாக்டர் பஞ்சாபகேச ராஜேந்திரன் இருக்காங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரு 10 months ஒரே அந்தந்த எலும்பு அப்படியே வீங்கி போய் ஒரே வலிங்க எனக்கு. சொல்லுங்க. நான் ஆர்த்ரைட்டிஸ் டாக்டரையும் பார்த்தேன் நானு. சரிங்க. டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம்
ஸ்டீராய்டு வைசிலின் டேப்லெட் 10 mg, முதல்ல 15 mg, அப்புறம் 10 mg அப்படி ரெடியூஸ் பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் அதுக்கு மாசம் மாசம் நான் லிவரே பிளட் டெஸ்ட் பண்ணுவேன். அந்த லிவரும் பிளட் கவுண்ட் பார்க்க சொல்லுவாங்க, பார்த்திருக்கேன். ESR எனக்கு எப்பவுமே அதிகமா இருக்கும். ESR வந்து 60, 70 அப்படி இருக்கும் எனக்கு. சரிங்க. எனக்கு இப்ப ரொம்ப தாங்க முடியாம ஒரு 15 நாளா பயங்கர வலி, எனக்கு தாங்க முடியல. சரிங்க. இப்போ டாக்டர் என்ன சொல்லிருக்காங்கன்னா இன்ஜெக்ஷன் போடலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. இப்போ அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுனால எனக்கு எதுவும் சைடு எஃபெக்ட் வராதா? நான் போட்டுக்கலாமா? இல்லை நீங்கள் அதான் நீங்க நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு முடக்குவாதம், உங்கள் வயது என்னங்க? எனக்கு 52 ஆக போகுதுங்க வயது. இப்போ எவ்வளோ வருஷமா இருக்கு உங்களுக்கு இது மாதிரி? 10 months-ஆ தான் இருக்கு. 10 months. ஓகேங்க, ரைட். இப்போ 10 months வரைக்குள்ள நீங்கள் எல்லா விதமான மாத்திரைகளையும் உங்களுக்கு முயற்சி செஞ்சு அது கேட்காம போனாலோ இல்லை அதனால வர்ற பக்க விளைவுகள் ரொம்ப அதிகமாகிட்டாலோ, நீங்கள் சொன்னீங்களா மாதம் மாதம் டெஸ்ட் எல்லாம் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் எதுக்குன்னா பக்க விளைவுகள் வருதான்னு பார்க்கறதுக்கு. அதுவாக சமயம் அதிகமாக இருந்து அது கொடுக்க முடியாமல் போனாலோ அப்போ என்ன பண்ணுவாங்க, பலவிதமான மாத்திரைகளை சேர்த்து உங்களுக்கு கேட்கலன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது தான் நீங்கள் சொல்கிற இன்ஜெக்ஷன் சொல்கிறது. நீங்கள் சொல்கிற இன்ஜெக்ஷன் நானாக இமேஜின் பண்ணி காலில் போகிறது, மூட்டில் போகிறது அதெல்லாம் வேறு. இப்போ என்ன நீங்கள் எப்படி இந்த மருந்துகள் சாப்பிட்டீங்களோ, இந்த நோயை குறைக்கக்கூடிய தன்மையுடைய டிசீஸ் மாடிஃபைங் ட்ரக்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த மருந்துகளே இப்போ வந்து வேறு மாதிரியான இன்ஜெக்ஷன் வந்திருக்கு. அது பயாலாஜிக்கல் ஏஜென்ட்ஸ்னு பேர். அதில் பலவிதமாக இருக்குது. நீங்கள் எந்த இன்ஜெக்ஷன் போட போகிறீங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது நோய்கள் இருக்கா, உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கா, பிபி இருக்குதா, அது மாதிரி மற்றதையும் பார்த்து உள்ளுறுப்புகள் ஏதாவது பாதிச்சிருக்கா பாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல பாருங்கள். உதாரணம், இந்த இதில் வந்து இந்த முடக்குவாதம் உள்ளவங்களுக்கு 130 பேர் கிட்டத்தட்ட உள்ளுக்குள்ளே நுரையீரல் பாதிக்கும். அது மாதிரி பாதிச்சிருந்தால் நீங்கள் சொல்கிற இன்ஜெக்ஷனில் ஒன்று தான் போட முடியும், மற்றதெல்லாம் போட முடியாது. அதனால் அவங்க டாக்டர் பார்த்து உள்ளுறுப்புகளையும் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுக்கலாம். அது செஞ்சுக்கிட்டாலும் விலை ஜாஸ்தியாக இருந்தால் கூட பக்க விளைவு கிடையாதுன்னு கிடையாது. அதனால் அதையும் நீங்கள் டாக்டர் சொல்கிற மாதிரி தொடர்ந்து அவங்கள பார்த்து கண்காணிச்சுட்டு தான் இருக்கணும். கண்டிப்பாக நல்ல குணம் வரதுக்கு சான்ஸ் இருக்குமா? உங்களோட உடல் உறுப்புகளுக்கான ஒரு பரிசோதனை அவசியமா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து டாக்டர் பஞ்சாப கேச ராஜேந்திரன் உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, உங்க டெலிபோன் சிக்னல் சரியில்லைமா, கொஞ்சம் சிக்னல் இருக்க இடத்துக்கு வாங்க. கேள்வி என்ன? நான் புற்றுநோய் டாக்டர் பேசலாம். டாக்டர் துரைமா வளவன் நம்மளோட இருக்காங்க. அவங்க சொல்லுங்கம்மா. வந்துட்டு பிரஸ்ட் கேன்சர் பண்ணது. கேன்சர்னு கேக்குறீங்க, யாருக்காக, வயது என்ன, சிக்னல் இருக்க இடத்துக்கு வாங்கம்மா, பிரேக் ஆகுது. சாரிங்க, உங்களோட டெலிஃபோன் லைன் சரியா இல்லை. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு திங்கள் முதல் சனிக்கிழமை வரை கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கான நேரம் முடிந்தது. மறுபடியும் சந்திக்கும் வரை இட்ஸ் பை ஃப்ரம் டோஷான் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள்.